ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தீத்து என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதி அனுப்பும் பொழுது இந்த 2வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரசன்னமாகினது எதற்காக? மனிதர்களுக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையாக அவர் இந்த உலகத்திலே பிரசன்னமாகினார். அவர் பிரசன்னமாகி மனிதனை ரட்சித்து அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர்களுக்கு கற்பித்தார். 12வது வசனத்திலே ஒரு தேவ மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கையினுடைய விதத்தை இரத்தின சுருக்கமாக பவுல் குறிப்பிட்டு வைக்கிறார். ஒரு மனிதன் அவபக்தியை வெறுத்து வாழ வேண்டியது அவசியம். உலகத்தினுடைய இச்சைகளை வெறுத்து வாழ வேண்டியது அவசியம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியம். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்படி வாழ்ந்து கொண்டு ஒரு மனிதன் அனுதினமும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவனும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை ஒரு மனிதன் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதி கொடுத்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாகிய நாம் எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தின் முடிவை சந்திக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவது என்பது நிச்சயமான ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அநேகர் நினைக்கிறது போல தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறது போல ஆண்டவருடைய வருகை தாமதித்துக் கொண்டு இருக்கவில்லை. ஆண்டவருடைய ஆதீனத்தில் இருக்கின்றவைகளை நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று, அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறதான தேவன். ஆக அவருடைய வருகைக்கும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அவருடைய வருகைக்கு ஒரு நேரம் பிதாவினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இயேசு சொன்னார், அவர் வருகிற நாளையும் நாளிகையும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தவிர வேறு ஒருவரும் அறிவதில்லை. அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு அவருடைய வருகை தாமதிக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் தாமதமாய் இருக்கவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் நியமித்த காலங்களிலே நிறைவேறும். அவர் குறிக்கப்பட்ட நேரத்திலே அது நிறைவேறும். ஆக ஆண்டவருடைய வருகை உலகத்தில் சம்பவிப்பது நிச்சயம். ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்ற வார்த்தை மிக மிக உண்மையான ஒன்று. அநேகர் சொல்லுகிறது போல இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று கிறிஸ்தவர்கள் சுமார் 2026 வருஷமாய் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு பைத்தியம் முத்தி போயிட்டு, ஆகவே இவர்கள் திரும்ப திரும்ப ஒன்றையே உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன், நம்முடைய பார்வையில தான் 2026 வருஷம் ஓடினது போல நமக்கு தெரியுது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அப்படி ஒண்ணு இல்லை. ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு முதல்ல நினைப்பூட்டுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரம், 2 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 8வது வசனத்தை சற்று கவனிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ பக்தனாகிய பேதுரு தெய்வீக வெளிப்பாட்டை இங்கே எழுதி வைக்கிறார். அது என்ன? ஆண்டவருடைய பார்வையிலே மனுஷனுடைய கணக்கில் 1000 வருஷம் என்று இருப்பது தேவனுடைய பார்வையிலே ஒரு நாளை போல காணப்படுகிறது.
அப்படியானால் இன்று நம்முடைய இந்த நாள் கணக்கின்படி கவனித்து பார்த்தால் 2026 வருஷம் என்பது மனுஷனுடையதான வாழ்நாள் கணக்கு அல்லது மனுஷனுடைய கணக்கு. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே 2 நாளும் ஒரு சில நிமிஷங்களும் மாத்திரமே கடந்து போயிருக்கிறது. புரிந்து கொண்டவர்கள் மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி தந்தா ஆண்டவருடைய பார்வை என்னன்னு உங்களுக்கு தெரியும். கை கொண்டு வந்தவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரைட். இப்போ நீங்க கொண்டு வந்த உங்க கையில உங்க 4 விரலை இப்படி சேர்த்து பிடிங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க, கையை உயர்த்தி பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? ரைட். ரொம்ப சந்தோஷம் உங்க ஒத்துழைப்புக்கு. இப்போ நாம் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். உங்க விரலை இப்படி வச்சு உங்க முன்னால பாருங்க. உங்க கடைக்குட்டி விரலுக்கும் இந்த 4வது விரலுக்கும் ஒரு 4000 கிலோமீட்டர் நீளம் இருக்குமா? சொல்லுங்க. இல்ல. அப்ப எவ்வளவு தூரம் இருக்கிறது? சொல்லுங்க. ஒரு 2 இன்ச்சு அவ்வளவுதான் இல்லையா? கவனிங்க. இதை இப்ப பார்த்துக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன். சிலர் மரிக்கும் போது கல்லறையில எழுதுவாங்க பிறப்பு 1965, இறப்பு 2026. அப்படா நமக்கு பெருமூச்சு மேலையும் கீழையும் போகும். 70 வருஷத்துக்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறான்? வாழ்ந்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பார்வையில எவ்வளவு தூரம் தான்? 2 இன்ச்சு. எங்கள் ஆயுசு நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். 4 விரற்கடை அளவு தூரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கிடுங்க. இவ்வளவு தூரம் தான் நம்ம 70 வருஷம் 80 வருஷம்னு நினைக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய பார்வையில 4 விரற்கடை அளவு தூரம். இப்ப புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருடைய கணக்கு அல்ல நம்முடைய கணக்கு. ஆண்டவருடைய கால அளவு அல்ல நம்முடைய கால அளவு. இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். 2000 வருஷம் என்பது நம்முடைய கணக்கு. கர்த்தருடைய பார்வையில் 2 நாள் தான் கடந்து போயிருக்கிறது. அப்படியானால் இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தை மிக மிக உண்மையான வார்த்தை என்று புரிந்து கொள்கிறவர்கள் மட்டும் கரம் கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் சீக்கிரமாய் வருவார். கிறிஸ்தவர்கள் பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் தம்முடைய இந்த உலகத்தில் நடப்பிக்கிற நாளானது வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா சத்தியங்களும் நிறைவேறிக் கொண்டே வருகிறது. உண்மையானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இந்த உலகத்தில் நடக்கப் போவது நிச்சயமான ஒன்று. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் வருகிற அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமா? அப்போ கிறிஸ்துவின் வருகையை யார் எதிர்பார்க்க கூடும்? எல்லாரும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்க கூடுமா? முடியாதே. அப்போ கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிறவர்கள் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் வெளிநாட்டிலிருந்து வருகிறான் என்றால் உலகத்தான் எல்லாம் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அந்த வீட்டுக்கு சொந்தமானவர்கள் மட்டும்தான் அந்த மனுஷனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அவர்கள் மட்டும்தான் அவரை பார்த்தவுடனே சந்தோஷப்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்கள் எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மட்டுமே அவருடைய வருகையை எதிர்பார்க்க முடியும் என்பதை இந்த ராத்திரி வேளை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அப்படியானால் இந்த ராத்திரி ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கிறதற்கு தேவையானது என்ன? யார் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்க்க தகுதியானவர்கள்? மற்றவர்கள் கர்த்தர் வருவார் என்று எதிர்பார்க்கலாம், அவர்களுடைய நினைவுக்குள்ளே அப்படி இருக்கலாம். அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு நன்மையாக மாறாது. இந்த ராத்திரி வேளை உங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாய் போகாத
வாசித்தபடி உங்கள் எதிர்பார்ப்புகள் நன்மையாக மாறுவதற்கு அவருடைய வருகைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த ராத்திரி நீங்கள் செய்வதற்கு பரிசுத்த தேவன் கிருபை தருவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய உலகம் நமக்கு காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்குள்ளே வருகின்ற மாற்றங்கள் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்பதை காட்டி கொடுக்கிறது. உலகத்தில் நடக்கிற யுத்தங்களின் செய்திகள் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் என்பதை உலகத்துக்கு காட்டி கொடுக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய கோலங்களில் காணப்படுகிற பொல்லாத தன்மைகள் ஆண்டவர் இயேசு வருகிறதை காட்டி கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு எத்தனை சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினாலும் ஒருவனுக்கும் உணர்வில்லை. எத்தனை தான் ஞானஸ்நானம் என்று பிரசங்கம் பண்ணினாலும் உணர்வில்லை. எத்தனை தான் அபிஷேகம் பெறு என்று பிரசங்கித்தாலும் உணர்வில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், கடைசி நாட்களில் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். இன்றைய உலகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, உணர்வற்றவர்கள் பெருகுகிற நாள் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் என்பது அடையாளம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில ஆண்டவரை உணர்ந்து ஆராதிக்கிறவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்கப்படாது. இருக்கிற உண்மையை தெளிவா சொல்றேன். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னன்றதை சொல்றேன். 2 தீமோத்தேயு 3 சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அடையாளங்களும் இன்னைக்கு சபைக்கு உள்ளேயும் சரி சபைக்கு வெளியேயும் சரி நிறைவேறி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் அந்த வசனத்தை ஜஸ்ட் அப்படி வாசித்து விடுங்க பார்க்கலாம். அதை வியாக்கியானம் பண்ண இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. வேகமா வாசிங்க பார்க்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். முதல்ல மனுஷன் எப்படி இருப்பானா? தற்பிரியன், தனக்கு தனக்கு தனக்கு. ஆமென். பாஸ்டர்யா கொஞ்சம் எனக்கு முன்னால பேசும்போது சொன்னாங்க, அடுத்தவனுக்குன்னு சொன்னா அது எதுக்குன்னு தெரியாது, ஆனா தனக்குன்னா எல்லாமே புரியும், தெரியும். ஆமென். நல்ல வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. ஜெபிக்கிறது கூட பாருங்க, எல்லாம் தனக்கு மட்டும்தான் ஜெபிப்பான். அடுத்தவனுக்காக ஒருத்தனும் ஜெபிக்கிறவன் இல்லை. உலகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், ஆனா ஒருத்தனாவது உலகத்துக்காக ஜெபம் பண்ணுவானா? தோத்திரம். இந்த கூட்டத்தில் மனசாட்சியை தொட்டு தேசத்தின் ரட்சிப்புக்காக ஒரு நாள்ல 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ற ஆட்கள் கை வைத்துங்க பார்ப்போம். ஒன்னு உயர்த்தி பிடிங்க, நான் ஒன்னு பார்க்கட்டு. நீங்க எங்க இருந்து பார்த்துக்கிடுங்க, ஸ்டேஜில் இருந்து எத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க, எத்தனை கை உயர்ந்திருக்கின்றத மட்டும் பார்த்துக்கிடுங்க. தோத்திரம். இதுல இருந்து தெரியாண்டாமா, கிட்டத்தட்ட 200-300 பேர் கூடி இருக்கிற இடத்துல மொத்தம் உயர்றது 4 கை. அல்லேலூயா. 300 எண்ணத்துல எத்தனை கை? 4 கை. தேசத்துக்காக ஜெபிக்கிறது எத்தனை பேரு? 4. இவ்வியலாக்கும் பீத்ராவை எழுப்புதலை காண்போம். என்ன செய்வோம்? காணுவியே, பள்ளியில காணலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு ஆத்துமாவே. இப்ப நிறைய பேர் அங்க இருந்து சைலண்டா சிரிக்கிற சிரிப்பு என்ன தெரியுமா? எங்களுக்காகவே நாங்க ஜெபிக்கிறது இல்ல, நாங்களே சரோஜா அம்மாவை சார்ந்து இருக்கிறோம், எங்களுக்காக அவிய ஜெபிப்பா வேணும், பின்னையாக்கு எங்களை உலகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு சொல்றிய அப்படின்னு நீங்க சொல்லுவது போல எனக்கு தெரியுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் தற்பிரியர்களாய் மாறி போனார்கள். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. தற்பிரியர். இரண்டாவது பணப்பிரியர். பணப்பிரியர். பாரு, சண்டே சர்வீஸ கட்டடிச்சிட்டு வேலைக்கு போற கேஸ்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பணம்னா பணமும் வாய் பழக்கம்னு சொல்லுவாங்க. அத போல இன்றைக்கு ஆராதனையை விட பெருசு பணமாயி போச்சு. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆராதனைக்கு டிமிக்கி கொடுக்கிற கேஸ்கள் எல்லாம் பெருகி போச்சு. எங்க போனிய பிரதர்? இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை பாஸ்டர், இன்னைக்கு போவாட்டா அதை அடுத்தவன் தப்பிடுவான். ஆண்டவருக்கு தோத்திரம். உண்மையா கர்த்தருக்கு வேலை செய், உண்மையா கர்த்தரை தொழுதுகொள். உனக்குரியதை இன்னொருவன் எடுப்பதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. பணப்பிரியர்கள். வாசிக்க கேட்போம். வீம்புக்காரராயும். என்ன காரர்களாயும் வீம்புக்காரர்கள். ஆமா, இத பத்தி உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப சொல்லலாம். வாசிக்க பார்க்கலாம். அகந்தை உள்ளவர்களாயும். வாசித்து விட்டுருங்க, நேரம் போயிட்டு. யோசிக்கிறவர்களாயும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். கொஞ்சம் பாஸ் பண்ணிக்காங்க. யாரு? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதான் கேட்டா அதுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ஒண்ணா தெரியாது.
தெரியாது. இவைய எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்தது போல ஆண்டவருக்கு தோத்திரம். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியறது இல்ல. இல்ல முடிய இப்படி வெட்டு, நான் இப்படித்தான் வெட்டுவேன். ஆண்டவருக்கு தோத்திரம். இப்படி சட்டை போடாதல, இப்படிதான் போடுவேன். கூட இப்படி ஃப்ராக் போடாத, இப்படிதான் போடுவேன். ஆண்டவருக்கு தோத்திரம். தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர் சமய ஆராய்ச்சி எழும்பிட்டு இன்னும் 1/2 மணி நேரம் படுத்துக்கிட்டு தான் என்ன செய்வேன், எழும்புவேன். தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாத ஜெனரேஷன் இன்றைக்கு தேசத்துல வந்தாச்சு. இத நம்ம கண்ணு கூட ஆல பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்கம்மா. நன்றி அறியாதவர்கள் ஐயோ. இது சுட்டு போட்டாலும் இன்னைக்கு யாருகிட்டே கிடையாது நன்றி அறிதல். காரியம் முடிஞ்சாச்சா அப்புறம் கடையில பார்த்தா கூட ஸ்தோத்திரம் சொல்றதுக்கோ பிரைஸ் லார்ட் சொல்றதுக்கோ மனசு வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி அறிதல் இல்லாதவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துல கூட பாருங்க, முக்குராணி போட்டு பேயும் நோயும் போறதுக்கு நல்லா ஜோம் பண்ணி அவனுக்கு நல்ல சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியம் வந்தாச்சுன்னா அப்புறம் பாசன்மார ஆருக்கும் கண்ணுல காணாது. ஆண்டவருக்கு தோத்திரம். என்ன அறியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள். அடுத்தது வாசிங்க. பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஐயோ. இது உச்சகட்டத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்தது சுபாவ அன்பில்லாதவர்கள் ஐயோ. எது கிடையாதா? சுபாவத்துல அன்பு கிடையாது. வெறும் பல்லிழிப்பு மட்டும்தான் இருக்கு. அன்பு என்கிற ஒன்று இல்லவே இல்லை. அடுத்தது இணங்காதவர்கள். எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. இணங்காதவர்கள். அவதூறு செய்கிறவர்கள் ஐயோ. ஆமென். நம்ம கிட்ட ரகசியத்தை கேட்டு வெளியே போய் தூற்றுகிறதான அவதூறு பண்ணுகிறவர்கள். இச்சையடக்கம் இல்லாதவர்கள். இச்சையடக்கம் இல்லாதவர்கள். கொடுமை உள்ளவர்கள். இன்னைக்கு இத நிறைய பார்க்கிறோம். மாமியார் மருமகளுக்கு கொடுமை, மருமகள் மாமியாருக்கு கொடுமை, இப்படி எல்லாம் பார்க்கிறோம். கொடுமை உள்ளவர்கள். அடுத்தது நல்லோரை பகைக்கிறவர்கள். ஆமென். ஒழுங்கா சத்தியம் பேச பகைப்பார்கள். ஆனா திருட்டுத்தனமா பேசுகிற எல்லாரையும் நேசிப்பார்கள். ஆண்டவருக்கு தோத்திரம். அவனுடைய தப்பை யார் தட்டாட்டாலும் அவர்கள் நல்லவர்கள். அவனுடைய தப்பை யாராவது தட்டி காட்டிட்டா அவனை பிடிக்கவே பிடிக்காது. நல்லவர்களை பகைப்பார்கள். அடுத்தது துரோகிகள். துரோகி முன்னால, அதாவது யூதாசுக்கு அந்த தன்மையை மனசுல வச்சுக்கிடுங்க. அதுக்கு பேராக்கும் துரோகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க. துணிகரம் உள்ளவர்கள். துணிகரம். எதற்குமே பயம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் துணிகரம். இன்றைக்கு பாருங்கள், சோசியல் மீடியாஸ்ல பார்த்தா ஆமென், போலீஸ்காரங்க கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். கஞ்சாவினுடைய அந்த போதை, மற்ற மது பழக்கங்களுடைய போதை துணிகரமாய் ஆமென் அவர்களையே தாக்குகிறதற்கு இன்றைக்கு மனிதர்களுடைய இருதயம் கர்வம் கொண்டிருக்கிறது. துணிகரம் உள்ளவர்கள். அடுத்தது இருமாப்பு உள்ளவர்கள். இருமாப்பு உள்ளவர்கள். தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராய். உலகத்தில் மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை இப்பொழுது சிந்திப்பது இல்லை. அவர்கள் தங்களுடைய மனதுக்கும் மாம்சத்துக்கும் என்ன பிடிக்கிறது அதையே கவனிக்கிறார்கள். சுகபோக பிரியர்களாய் இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தேவபக்தியினுடைய வேஷத்தை அவர்கள் தரித்துக் கொள்கிறார்கள். அதனுடைய பலனை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் தேவபக்தியினுடைய வேஷம் என்கிற ஒன்று மனிதனுக்குள் இருக்கிறது. வெள்ளையும் போடுவது பரிசுத்தம் என்பது அவர்களுடைய ஒரு மாதிரி. நாங்கள் பரிசுத்தவான்கள் என்கிற மாதிரி. ஆனா வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. அந்நிய பாஷை பேசுவது தேவனுடைய ரகசியம் பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த வேஷம் இருக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிற வேஷம். ஆனால் அதனுடைய பலனாகிய பக்தி விருத்தி அவர்களுக்குள்ளே வருகிறது இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் வேஷம் போடுகிறார்கள், அதனுடைய பலனை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. சரி, இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும்னு சொல்லி இருக்கு தெரியுமா? கடைசி நாட்களில். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி நாட்களில் இதையெல்லாம் நான் கண்ணால பார்க்கிறேன்னு சொல்லுகிறேன். ஆத்துமாக்கள் மனசாட்சியை தொட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கையை உயர்த்தி சொல்லணும். ரைட். உங்கள் ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவருடைய வருகை மிக சமீபமாக வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை நெருங்குகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுபோல் இன்னும் அநேக அடையாளங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதினால் நாம் கவனிக்கப்பட வேண்டிய காரியம், இயேசு சீக்கிரமாய் வருவார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவது நிச்சயமான ஒன்றாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து வாழ முடியும்? அடையாளங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்த பிறகும் இன்றும் நீங்கள் ஆயத்தமாகாத ஒரு அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த ராத்திரி வேளை நீங்கள் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அவருடைய பிரசன்னமாகுதலை யார் எதிர்பார்க்க கூடும்? ஒன்றாவது, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக எந்த மனிதர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க முடியும். எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1 அதனுடைய 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தினுடைய அச்சாரமாக இருக்கிறார். அப்ப முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், யார் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்றால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை சொந்தமாக விட்டு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது இந்த வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் ஆன்லைன் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு சொந்தமான அந்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, உலகத்துக்கு சொந்தமானவர்களாய், சாத்தானுக்கு சொந்தமானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பரிசுத்த தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளை அவருடைய ஆமென் அழைப்பை நீங்கள் கேட்டு உங்கள் உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு அவருக்கு உரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் அவருடைய வருகையை எதிர்பார்ப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். அப்படி இயேசுவுக்கு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருக்கு உரியவனாக ஒரு மனிதன் மாறாவிட்டால், ஒரு மனுஷி மாறாவிட்டால் அவருடைய வருகையை எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குமே தவிர அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நன்மையாக முடிவதில்லை. இந்த ராத்திரி வேளை நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த ராத்திரி உங்களுக்கு அறிவிக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு சொந்தமானவனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் இன்று வரையிலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவனாக மாறவில்லை. ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் என் வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கிறேன் என்று வாயினால் அறிக்கையிடாத எந்த மனிதனும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கலாம், அல்லது பாஸ்டருக்கு பிள்ளையாக கூட பிறந்திருக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிள்ளைகளாய் பிறந்ததினாலே நீங்கள் பரலோகம் போக முடியாது. உங்கள் தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதினால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. அவர்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 14 வயது பூர்த்தியாகி 15 வயதுக்குள்ளே வந்த எந்த வாலிபனானாலும் சரி, எந்த வாலிப பெண்ணானாலும் சரி, இன்று இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாவ பரிகாரியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒருவன் அவருக்கு சொந்தமானவனாக மாற முடியாது, அவருக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த ராத்திரி நீங்கள் அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்கப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ராத்திரி அவர் உங்களை மீட்டுக் கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ராத்திரி உன் ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறாயா என்பதை இந்த ராத்திரி சிந்தித்துக் கொள்வாயாக. ஆண்டவர் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பது என்பது இப்படித்தான். ஆண்டவர் இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்குவதற்காக சிந்தப்பட்டது என்பதை விசுவாசிக்க வேண்டும்.
அவர் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்பதை நம்ப வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 53வது அதிகாரம் 5-6 வசனங்களில் இருக்கின்ற அந்த வார்த்தைகள், அதை நீங்கள் உண்மையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சிப்பார். வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 4வது வசனத்தையும் சேர்த்து படியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா அநியாயங்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளதா இருக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்தால் பைபிள் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல. வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனத்தை கவனித்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை உன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு உன் பாவங்களை எல்லாம் இயேசு மன்னிக்கிறதற்கு உண்மை உள்ளவர் என்பதை நீ விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை இந்த ராத்திரி ஒப்புக் கொடுப்பாய் என்றால் நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக மாறுகிறாய். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை கவனித்தால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ராத்திரியிலும் உன்னை ஆவலாய் அழைக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கரம் உனக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வாசல் கதவில் நின்று தட்டினதான இயேசு இன்றைக்கும் இந்த ராத்திரியிலும் உன் இதய கதவை கர்த்தர் தட்டுகிறார். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிலே 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். சிலர் கேட்கலாம், இயேசு எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் தானே, பின்ன ஏன் அவர் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியவர் தானே, எதற்கு என்னை ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? அவருக்கு வல்லமை இருந்தால் எங்களை ரட்சிக்க வேண்டியது தானே என்று மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்கு இந்த ராத்திரி வேளை பதில் சொல்லுகிறேன். கவனமாய் கேள். ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? எந்த மனிதனையும் வலுக்கட்டாயமாய் பிடித்து இழுக்கிறவர் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு மனிதனை அழைப்பார். மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார். அவரை போல தனி விருப்பம் உள்ளவனாக, சுய விருப்பம் உள்ளவனாக கர்த்தர் அவனை படைத்தார். எல்லாவற்றையும் உனக்கு முன்பாக வைப்பார். சாய்ஸை நீர் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய பிரமாணம், அவருடைய லாஜிக். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள். இடுக்கமான வாசலையும் ஆமென் விசாலமான வாசலையும் உனக்கு முன்னால வைக்கிறேன். எங்கே பிரவேசிக்க விரும்புகிறாயோ அங்கே நீ பிரவேசித்துக் கொள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரையும் வலுக்கட்டாயமாக இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. ஆனால் எல்லா கான்சிக்வன்சஸையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த வழியிலே போனால் இது சம்பவிக்கும், இப்படி வந்தால் இது சம்பவிக்கும். எதை தெரிந்து கொள்ள போகிறாய் அது உன்னை சார்ந்தது. ஆனால் இந்த ராத்திரி ஒரு உண்மையை தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த சாய்ஸை இந்த பூலோக வாழ்க்கையிலே உன் கையில் கர்த்தர் தந்திருந்தாலும் நித்தியத்தை தெரிந்தெடுக்கும் வாய்ப்பை
எவனுடைய கையிலும் கர்த்தர் தரவில்லை, அது அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் கையில் இருக்கிறது. எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்பது உன்னுடைய சாய்ஸ். ஆனால் உன்னை பரலோகத்தில் தள்ள வேண்டுமா இல்லை நரகத்தில் தள்ள வேண்டுமா, இந்த சாய்ஸ் எந்த மனுஷனிடத்திலும் கொடுக்கப்பட மாட்டாது. அதை அவர் மட்டும்தான் கைகளில் வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் உடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் ஒரு நித்தியத்தை கர்த்தர் நியமிக்கிறார். ஏனோ தானோ என்று வாழ்ந்து பரலோகம் போகலாம் என்கிற பகல் கனவை இந்த ராத்திரி தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருக்கு சொந்தமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பரிசுத்த தேவன் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறுகிறவர்களின் இரண்டாவது அடையாளம், அவருக்காக நான் வாழப் போகிறேன் என்று அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிற ஞான ஸ்நானம் என்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. 1 பேதுரு பிரைஸ் காட் அதனுடைய 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானத்துக்கு பைபிள் சொல்ற பெயர் உடன்படிக்கை. ஆண்டவருக்கு தோத்திரம். நான் இந்த உடன்படிக்கையை அடிக்கடி பேசும் பொழுது உலகத்தில் நடக்கிற கல்யாணத்தை இதற்கு ஒப்புமையாக பேசுவேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரியிலும் நீங்க அதை புரியணும்ன்றதுக்காக சிம்பிளா சொல்றேன். நேரம் வேகமா போயிட்டு அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த உலகத்துல நம்ம ஊர்ல நடக்கிற கல்யாணங்களை கொஞ்சம் யோசிப்போம். என்ன ஆண்டவருக்கு தோத்திரம். கல்யாணம் பண்ணவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கல்யாணத்தை பார்த்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ரைட். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலம் முதல் கொண்டு அவனுக்கு செவியும் கேட்காது, அவனுக்கு கண்ணும் காணாது. விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சகோதரமா இருக்குதா அப்படின்னு பார்த்தா சகோதரிமாருக்கு அதை விட டபுள் மடங்காக்கும். கண்ணும் காணாது, காதும் கேட்காது. ஏன்னா ஒரு செவிட்டு மிஷினை சொருவிட்டு தான் என்ன செய்வாங்க, எங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க. காப்பி குடிக்க வான்னு நீ தொண்டை தண்ணி போக கத்துனாலும் சரி அவளுக்கு காது கேட்காது. சோறு தின்ன வான்னு விழியோன்னு விழிச்சாலும் யாருக்கும் செவி கேட்காது. ஏன்னா இவங்க பயங்கர அன்பு கூறுதல் இருக்கிறாங்க. சரியா? ஆமா. ஒரே ஹாய், ஆமா, ஹாய் டியர், ஸ்வீட் ஹார்ட், பெப்பர் ஹார்ட், சால்ட் ஹார்ட், என்னெல்லாம் உண்டோ எல்லா ஹார்ட்டும் பறக்கும் வாட்ஸ்அப்ல. ஆண்டவருக்கு தோத்திரம். அன்னையிலிருந்து அவனுக்கு போன் ஒரு நாளைக்கு 4 தடவை சார்ஜ் ஆகும். அது வரைக்கும் 2 நாளைக்கு ஒருக்கா தான் சார்ஜ் ஆகிட்டு இருந்த போன் இப்ப ஒரு நாளைக்கு 4 தடவை சார்ஜ் ஆகும். கவனிக்கணும். அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஹாய் ஹனி, ஹவ் ஆர் யூ, ஸ்வீட் ஹார்ட், அந்த ஹார்ட் எல்லாம் பேசுவாங்க. இது என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆண்டவருக்கு தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கல்யாணத்துல நான் சில விஷயங்களை பேசிட்டு இருந்தப்போ நான் இப்ப சொன்னேன், இப்படி சொன்னேன், நீங்க தான் வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா ஹார்ட்டையும் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னேன். அதுக்கு பின்னால் இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, பாஸ்டர் அதெல்லாம் மாறி இப்ப இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னாரு. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு வேற லெவல்ல அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்துடுங்க. சரி இருக்கட்டும். கவனிங்க, இவங்க என்னதான் ஹனின்னு கூப்பிட்டாலும் ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிட்டாலும் என்னதான் பயங்கரமா பாசமா இவங்க காட்டினாலும் நான் கேட்கிறேன், இவனுக்கு சொத்துல 5 பைசாக்கு அவளுக்கு உரிமை உண்டா? சொல்லுங்க. இல்லையா? ரைட். அவளுக்கு சொத்துல ஏதாவது இவனுக்கு உரிமை உண்டா? சொல்லுங்க. இல்ல. அப்ப ஹனி ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் வெறும் வார்த்தை, சம்பவத்தில் ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அறைக்குள்ள வாசம் பண்ண முடியுமா? முடியாது. மூணாவது, இப்ப நானும் டேவிட் வர்கீஸ் பாஸ்டர் மாட்டு ரொம்ப சூடா இருக்குன்னு நாங்க நார்வல்ல போய் ஐபாக்கோ ஐஸ்கிரீம் பார்லர்ல ஏறுறோம். இந்த 2 ஹனியும் ஸ்வீட் காட்டும் என்ன செய்யுதுன்னா
நம்மளை யாரும் கண்டப்படாதுன்னு ஏசி ரூமுக்குள்ள போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கு. நாங்களும் போன வேகத்துல சூடா இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் ஏசிக்குள்ள போவோம்னு என்ன செய்யறோம், போறோம். போனா இந்த ரெண்டு கேஸ்களை என்ன செய்யுது, அங்க இருக்குது. நம்மளை கண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கோழி பிடைக்கிறது போல என்ன செய்வாங்க, பிடைச்சு கொடுப்பாங்க. ஐயோ ஏன் ஹனி ஸ்வீட் கார்ட்டுன்னு தானே கூப்பிட்டு கிடக்குறியே, எங்களை கண்டோன்ன ஏன் பிடைக்குது? சம்பவம் அங்க ஒண்ணு இல்ல. என்னது? உடன்படிக்கைன்னு ஒரு மேட்ருன்னா நடக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. என்னதான் நீங்க பேசினாலும் என்னதான் கொண்டாலும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு உரிமை இல்லை. ஒருத்தருடைய சரீரத்தை இன்னொருத்தர் தொட முடியாது. ஒருத்தருடைய நன்மையின் மேல இன்னொருவருக்கு பங்கு இல்லை. ஒருவருடைய உடன்படிக்கை நடக்காம இதெல்லாம் நடக்காது. ஆனா ஒரு 5 நாளைக்கு பிறகு சர்ச்சைக்கு முன்னால கொண்டு நிறுத்திட்டு சொல்லுங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை ஒரு ஆளுக்கு தான் மனைவியா இருப்பேன், ஒரு ஆளுக்கு தான் புருஷனாய் இருப்பேன் உடன்படிக்கை பண்ணி முடிச்ச உடனே பாஸ்டர்மார் கையை பிடிச்சி தூக்கிட்டு சொல்லுவாங்க, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்று முதல் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று சபைக்கும் தேசத்துக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சொன்ன பிறகு அடுத்த 2 நாள் கழிச்சு அதே ஐபா கொலை இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க, நம்ம 2 பேரும் போறோம். என்னமா இருக்கும்? நம்மள கண்டவன 2 பேரும் எழுப்பி நின்னுட்டு, வாங்க பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர், எல்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே பேரர்ட்ட சொல்லுவான், பில்ல நாங்க பே பண்ணுவோம். கவனிங்க, 4 நாளைக்கு முன்னால இதே கேஸ் தான் நம்மள கண்ட உடனே வெப்ராளத்தின் உச்சகட்டத்துக்கு போச்சுது. ஆனா இதே பார்ட்டி இப்ப 4 நாளைக்கு பிறகு நம்மள கண்டா இவ்வளவு சமாதானம், இவ்வளவு வரவேற்பு, இவ்வளவு உற்சாகம். என்ன காரியம்? உடன்படிக்கை. இடையில ஒரு சின்ன உடன்படிக்கை நடந்தது. ஒரு அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணி முடிச்சிட்டு கல்யாணம் முடிச்சு போற அன்னைக்கு ராத்திரி கேட்பான், இந்த வீடும் இந்த வீட்டடியும் யாருடையது? அவன் சொல்லுவான், அடியானுடையது. அப்படியானால் இந்த கலடு கட்டுகளுக்கு இங்க என்ன வேலை? அடுத்த கேள்வி, உனக்கு நான் முக்கியமா, உன் தாய் முக்கியமா? இப்ப இவன் மதில் மேல் இருக்கிற பூனை, அம்மா தான் முக்கியம்னு சொன்னானே ராத்திரியோட பெட்டியை தூக்கிட்டு என்ன செஞ்சிருவா, ஓடிடுவா. இவதான் முக்கியம்னு சொன்னா அவ கேப்பா, உன்னை இத்தனை வருஷம் வளர்த்து உன்னை ஆளாக்குனதுக்கு நீ எனக்கு தந்த பரிசா? அன்று முதல் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அங்கே உருவாகிவிடும். ஆக மொத்தம் இவனுக்கு நல்ல ஜீவன் அன்னையோட போவோம். ஒரு அல்லேலூயா விளங்குனவங்க எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்குத்தான் நான் எல்லாம் ஆலோசனை சொல்லுவேன். எவனுக்கு சொத்து எழுதுனாலும் நான் செத்த பிறகு எழுது, சாவது வரைக்கும் வீட்டுல கிடந்து சாவலாம். விளங்கினவர்களுக்காக ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்ப சில தம்பிமாருக்கெல்லாம் நம்மளை கண்டா கொல்லுறதுக்கு கோபம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உடன்படிக்கை என்பது எப்படி இருக்கு பாருங்க. அன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு ஏடிஎம் கார்டு யாரு கையில போயிரும்? அவளுக்கு கையில போயிரும் இல்ல? அவனுக்கு மொபைல் உள்ள எல்லா டீட்டெயிலும் யாருக்கு போயிரும்? ஆமா, அவ்வளவு டீட்டெயிலும் போயிரும். ஏன்னா உடன்படிக்கை பண்ணினதோட எல்லாத்துக்கும் அவன் லீகல் ஹேரா மாறிட்டா இல்லையா? இது போலதான் எனக்கு அன்பானவர்களே, இதைத்தான் ஞான ஸ்நானத்தை உடன்படிக்கைன்னு சொல்றது. வெளியே நின்னுட்டு ஆண்டவரே ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார்ல, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பரலோகராஜ்யத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன? எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னா
எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். ரட்சிப்பினுடைய 3 படிகளில் ஒன்றுதான் ஞானஸ்நானம் என்பதை கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் பேசினேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த ராத்திரியிலும் உடன்படிக்கை பண்ண மனம் இல்லையா? சமுதாயத்துக்காக, சம்பிரதாயத்துக்காக, ஆமென், உலகத்தில் இருக்கிற அநித்தியமான காரியங்களுக்காக, ஆமென், ஞானஸ்நான உடன்படிக்கையை தள்ளி போடுகிறாயா? இந்த ராத்திரி கேட்கிறேன், உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? இந்த ராத்திரி இயேசு வந்தால் அல்லது உன் ஜீவன் எடுபட்டால் நீ உன்னுடைய ஆத்துமாவை எங்கே கொண்டு செலவழிப்பாய்? இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லிக்கொள். எத்தனை பிரசங்கித்தாலும் கீழ்ப்படிய மாட்டேன் என்றால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்பார், பிரசங்கம் பண்ணினியான் மட்டும்தான் கேட்பார். இந்த ராத்திரி வேளை நான் பிரசங்கிக்கிற எல்லாவற்றுக்கும் இந்த பூமி சாட்சியிடுகிறது, வானம் சாட்சியிடுகிறது. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் தமது ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானத்தையும் இந்த பூமியையும் கூப்பிடுவாராம். சமீபத்திலே நான் நாசாவினுடைய ஆராய்ச்சி காரியங்களை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன். என்ன தெரியுமா, நாசா இப்பொழுது ஆகாய மண்டலத்திலே மனிதர்கள் பேசுகிற சத்தங்கள் எல்லாம் வேவ் ஃபார்மேட்டில் நின்று கொண்டிருக்கிறதாம். கவனிக்கிறீங்களா? உங்க பேச்செல்லாம் எங்கேயோ போயிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, மனிதன் பேசுகிற எல்லா சத்தங்களும் வேவ் ஃபார்மேட்ல ஆகாய மண்டலத்தில் இருக்கிறதாம். அதிலே இயேசு கிறிஸ்து என்ன பேசினார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இப்பொழுது அந்த காலகட்டத்தை வைத்து நாசா ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படியானால் சுவிசேஷத்தை கேட்கவில்லை என்றோ, ஞானஸ்நானத்தை கேட்கவில்லை என்றோ, மனம் திரும்புதலை கேட்கவில்லை என்றோ, இயேசுவை குறித்து கேட்கவில்லை என்றோ, பரிசுத்தத்தை குறித்து கேட்கவில்லை என்றோ ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆமென். இன்று பிரசங்கிக்கிற வார்த்தை ஆகாய மண்டலத்தில் உனக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. அதனாலே தான் எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்திலே தேவனுடைய மனிதனாகிய மோசே கூப்பிட்டார், வானமே கேள், பூமியே செவிகொடு, ஆமென், கர்த்தர் பேசுகிறார் என்று கூப்பிட்டதின் ரகசியம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியையும் அவர்கள் சாட்சி வச்சதின் ரகசியம் என்ன தெரியுமா? மனிதன் பேசுகிற எல்லாமே ஆகாய மண்டலத்தில் நின்று கொண்டிருக்கிறது. தப்பிக்கொள்ளுவாயா? தப்பிக்கொள்ளுவாயா? எனக்கு தெரியாது என்று ஏமாற்றுவாயா? இந்த ராத்திரி வேளை மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்பட வேண்டிய இடத்தில் ரட்சிக்கப்படுங்கள். ஞானஸ்நான உடன்படிக்கை கீழ்ப்படியாதவர்கள் தயவு செய்து கீழ்ப்படியுங்கள். இந்த ராத்திரி வேளை அவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்ப்பதற்கு தகுதியானவர்களாய் இருக்கிறார்கள். மற்ற யாராயிருந்தாலும் நீ பெந்தெகோஸ்தே சபைக்கு போகலாம், ஆவிக்குரிய சபையின் கூட்டங்களை கலந்து கொள்ளலாம், சபைக்கு என்ன நன்மை வேண்டும் என்றாலும் செய்யலாம், நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், கன்வென்ஷனை தாங்கலாம், எல்லாம் செய்யலாம். சகோதரா சகோதரி, ரட்சிக்கப்படாவிட்டால் கிறிஸ்துவின் வருகையில் உங்களுக்கு பங்கில்லை என்பதை இந்த ராத்திரி நினைத்துக் கொள்ளுங்கள். ராத்திரி நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரமாக வருகிறார். அவருடைய வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. இரண்டாவது, ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அல்லது அவருடைய வருகையை எதிர்பார்ப்பதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளவில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் சேர்த்து சொல்றேன். கிறிஸ்துவுக்கு உள்ளே உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும்
கர்த்தருடனே கூட இருப்போம். நல்ல கவனியுங்கள். இரண்டாவது, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் முடிவது கிறிஸ்துவுக்கு உள்ளாகையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்துவுக்கு உள்ளான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் என்ன? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற மனுஷனின் அடையாளத்தை பைபிள் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் அவனுடைய பழைய சுபாவங்கள் மாறுகிறது. அவனுடைய பழைய மனுஷனின் நடக்கை அவனை விட்டு விலகி போகிறது. பழைய தன்மைகள் அவனை விட்டு நீங்குகிறது. அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற மனுஷன். ரட்சிக்கப்படும் முன்னே உனக்கு இருந்த பாவ பழக்கங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் உனக்குள்ளே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறாய் என்ற அர்த்தம் அல்ல. பழைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகள் இப்பொழுதும் உனக்குள்ளே இருக்கிறது என்றால் நீ தேவனுக்கு பிரியமுள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறாய் என்ற அர்த்தம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் விரும்பாதவைகளை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிந்து விட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு பிரியமானதாய் மாற்றிக்கொள்ள இந்த ராத்திரி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வருகை மிக மிக சமீபமாக ஒன்றாக இருக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3 அதனுடைய 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். இனி வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கே சபையை பற்றி பைபிள்ல வாசித்தால் தெசலோனிக்கே சபை கிறிஸ்துவுக்குள்ளான சபை என்று பவுல் குறிப்பிடுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது. கவனித்து பாருங்கள். தெசலோனிக்கே சபையை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்ததான சபை. அந்த சபையைத்தான் தெசலோனிக்கேயர் 1:10 நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1:10 பார்த்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சபை கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. வாசிக்க கேட்போம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையில் இருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. கவனியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த சபை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சபை, அதனுடைய நோட்டம் முழுவதுமே இயேசு எப்பொழுது வருவார் என்றதான நோக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு மனுஷி, அவர்கள் மாத்திரமே இயேசுவின் வருகையை எதிர்பார்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை பரிசுத்த வேதம் அடையாளப்படுத்தி காட்டுகிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருவார். அவருடைய வருகையின் தோரணையை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து கட்டாயம் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆமென் மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோமாம். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை ஒருவேளை கர்த்தருடைய வருகை சம்பவித்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் தான் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே நீங்கள் கவனித்தால் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமுள்ளவனுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை.
அதிகாரம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலில் தகுதி அடைவதற்கு அவர் எப்படி முயற்சிக்கிறார் என்பதை வேதத்தில் கவனியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் நல்ல கவனிங்க, இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பவுல் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவராய் மாறும்படி அவர் செய்த முயற்சிகளை கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விட வேண்டியவதை விடாவிட்டால் உயிர் தெழும்புவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியாது. விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுக்காவிட்டால் உயிர் தெழுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியாது. ஆகவே தான் பவுல் 12வது வசனத்தில் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த ராத்திரி வேளை உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சிந்தித்து பவுல் சொன்னது போல, பவுல் முடிவெடுத்தது போல இந்த ராத்திரி நீங்கள் முடிவெடுப்பீர்களாக. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இந்த ராத்திரி உங்கள் ஓட்டம் ஜெயத்தோடு தொடர பரிசுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எப்படியாவது வாழ்ந்தால் பரலோகம் செல்ல முடியாது. எப்படியாவது நடந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிற அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லாவிட்டால் இரண்டாவது உயிர்த்தெழுதலிலே நீங்கள் கட்டாயம் எழும்ப வேண்டியது இருக்கும். அப்படி எழும்புகிறவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாக்கியவான் அல்ல, அவன் நிர்பாக்கியவான். அவன் இரண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளவன். அக்கினியும் கடலும் எரிகிற கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே அவன் தள்ளப்படுவதற்காக அவனை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவர் கூட அக்கினி கடலிலே பங்கடைவதற்காக எழும்பாதபடி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்காக நீங்கள் உயிர்த்து எழும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசுவை அல்லது அவருடைய வருகையை, அவருடைய பிரசன்னமாகுதலை ஒரு மனுஷன் எதிர்பார்க்க அவனுக்கு தேவையான அடுத்த தகுதி என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 12 அதனுடைய 14வது வசனம். சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையாம். தேவன் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். லேவியராகமம் 20:26.
கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லவில்லை, நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு. பேதுரு குறிப்பிடுகிற வசனம் எங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இருந்து தேவ பிள்ளைகளுக்கு தெளிவாகும்படி ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி சொல்றேன், நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருந்த ரட்சிப்பினுடைய பிரமாணம் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் மாறி இருக்கிறதே தவிர தேவனுடைய சுபாவங்கள் ஒன்றுமே புதிய ஏற்பாட்டில் மாறவே இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி பட்சிக்கிற அக்னியோ அதே தான் எபிரேய நிருபாக்கியோனும் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல தேவன் அன்பா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லா படிங்க. உன்னுடைய தகுதி நிமித்தம் உனக்கு அந்த தேசத்தை கர்த்தர் கொடுப்பதில்லை, உன்னிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்ததினாலே உனக்கு அந்த தேசத்தை தருகிறார். ஆண்டவருடைய அன்பு புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்கா? ஆண்டவருடைய அன்பு பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் உள்ளவர், அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தம் உள்ளவர். யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் கவனித்து பார். இயேசு தன்னுடைய வாயை திறந்து ஆமென் யோவானுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். உன்னை பரிசுத்தமாக நீ எச்சரிப்பார், அவ்வளவுதான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவராஜ்யத்தை சந்திக்க முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்து பாருங்கள். தேவன் உங்களை அசுத்தமாய் வாழ்வதற்கல்ல பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். 3வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அப்ப கவனிக்கணும், பரலோகத்தில் இருக்கிற தேவனின் சித்தம் செய்கிறவன் தான் தேவராஜ்யம் போக முடியும் என்ற வசனத்தை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது. ஆண்டவர் அப்படி சொன்னாரா? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு வாருங்கள். கர்த்தரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் செய்யாமல் யாரும் வர முடியாது. வாசிக்க கேட்போம். அதனுடைய 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. 22வது வசனம். அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். அற்புதங்களும் அடையாளங்களும் பேய் ஓடுகிறதுனாலும் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யம் போக முடியுமான்னு கேட்டா முடியாது. வாழ்க்கையின் கிரமங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாத யாரும் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர்களை கிருபை இல்லாதவர்கள் என்று சொல்லல, ரட்சிக்கப்படாதவர்களே என்று சொல்லல. ஆண்டவர் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே உங்கள் செய்கை அப்படி இருக்கிறது. அக்கிரம செய்கை என்றால் என்ன?
தேவன் எதை செய்யாதே என்று சொல்லியிருக்கிறதை நீங்கள் செய்தால் நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள். தேவன் செய் என்பதை செய்யாமல் இருந்தால் அது அக்கிரம செய்கை. தேவன் விதித்த கிரமங்களை கையாளாத எந்த மனிதனும் அக்கிரம செய்கைக்காரன். கிரமத்துக்கு எதிர் வார்த்தை அக்கிரமம். இன்று உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அந்தரங்க காரியங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவராக அந்தரங்கமான காரியங்களை கவனிக்கிறார். யாரை ஏமாற்றுகிறாய்? நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. ஒருவன் தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்கிறவனா இருக்கக்கூடாது. யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, ரைட். ஆனா ஒருவர் கட்டாயம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு எல்லாமே வெளியரங்கமாய் நிர்வாண கோலமாய் இருக்கிறது என்று எபிரேய நிருப ஆக்கியோன் மிக அழகாக சொல்லுகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அவருடைய பார்வையிலே ஆமென் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியம் என்பதை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தேவனுடைய பார்வையில் ஸ்தோத்திரம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவே ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வேதத்தில் வாசித்து பாருங்கள். உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறதற்கு விரும்புகிறார். சபை எப்படி இருக்க வேண்டுமா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னியையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 4:13 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளை ஒன்றும் கெட்டு போகவில்லை. உன் வாழ்க்கையில் வந்த தப்பிதங்கள், தவறுகள், குறைவுகள், மீறுதல்கள், பாவங்கள் இவைகள் உன்னை விட்டு நீங்க வேண்டுமா? இந்த ராத்திரி உன்னை பரிசுத்தமாக்குவதற்கு ஒப்புக்கொடு. லேவியராகமம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தை கவனித்தால் ஒரு மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்க முடியாது. கர்த்தர் அவனை பரிசுத்தமாக்குகிற தெய்வம். வாசிக்க கேட்போம். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். 1 தெசலோனிக்கேயர் 5:23 அதைத்தான் பவுலும் ஆமென் ஆவி ஆத்தும சரீரத்தை பற்றி பேசும்பொழுது பேசுகிறார். வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படியானால் ஆவியாத்தும சரீரத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தம் இல்லாத இடங்களை இன்றைக்கு பரிசுத்தமாக்குவதற்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். காரணம் இயேசு சீக்கிரமாக வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றி அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஏன் தேவ பயத்தோடு பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டும்? வெளிப்படுத்தல் 21:27 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. கவனித்தீர்கள் என்று நினைக்கிறேன். தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றுமே அதில் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் தேவன்
உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். யாக்கோபு நிருபக்காரர் சொல்கிறார், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாருங்கள், பரிசுத்தம் இல்லாத மனிதர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஒரு மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் வசனங்களை உங்களுக்கு திரளாய் தாக்கி தருகிறேன். 22வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரனும் விபச்சாரக்காரனும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரனும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்குள்ளே யார் வேணும் என்றாலும் போகலாம் என்று வாக்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் பரலோகத்தின் உரிமையாளர்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் பரலோகத்தினுடைய பிரஜைகள். பரலோகத்தின் உரிமையாளர் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்றதை கேட்கிறியா அல்லது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத கேட்கிறியா? உனக்கு சாதகமா பேசுகிற உபதேசங்களை கேட்டுக்கிட்டு எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? இந்த ராத்திரி எச்சரிக்கிறேன், பரிதவிக்கப்பட்டவனாகி விடுவாய், வஞ்சிக்கப்பட்டு விடுவாய். அவர் அப்படி சொன்னாரே, இவர் இப்படி சொன்னாரே. ஆண்டவர் கேட்பார், நான் எப்படி சொன்னேன்? அங்கே ஒருவனும் போய் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவர் சொன்னதால் இப்படி நடந்தேன், இவர் சொன்னதினால் இப்படி நடந்தேன். பரலோகத்தில் ஒரே என்கொயரி, நான் என்ன சொன்னேன், என்னுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது புத்தகங்களை திறப்பார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை பாருங்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. கவனிக்கணும், ஆண்டவர் ஒருவனையும் சும்மா வாய வச்சு நியாயம் தீர்க்க மாட்டார். God has document about your deeds. உன்னுடைய கிரியைகளை பற்றி கர்த்தரிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார். மனிதன் பேசுகிற வார்த்தைகளை கூட அவர் எழுதி வைக்கிறார். வேதத்தில் வாசித்திருக்கிறீர்களா? மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன கொடுக்கணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது வருமாம். அப்படியானால் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசுகிறதெல்லாம் அவ்வளவு விளையாட்டு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள கூடாது. ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கூட கவனித்து கேட்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 12:36. நல்ல மனுஷன் மனுஷர் 36வது வசனம். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வார்த்தை எவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றத கவனிச்சுக்கிடுங்க. பேச தெரியும்ன்றதுனால, நான் வாக்கு சாதுரியம் உள்ளவன்றதுனால, பேச்சு சாமர்த்தியவான் என்பதனாலே நான் என்ன பேசினாலும் மனிதர்களை ஒருவேளை உன் வார்த்தையினால் அடக்கி விடுவாய். ஆனால் உன் வார்த்தைகள் பரலோக புத்தகத்திலே எழுதப்படுகிறது என்பதை மறந்து விடாதே. காலம் சென்றதான கனத்துக்குரிய தேவனுடைய மனிதர் நெல்லை ஜெபராஜையா ஒரு கூட்டம் முடித்து அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பக்கத்து டேபிள்ல 2 தேவ மனிதர்கள், அவர்களுக்கு தெரிந்த மனிதர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரையும் பற்றி குறை பேசிக் கொண்டே இருந்தார்களாம். குறை பேசிக்கொண்டு சிரித்து நக்கல் அடித்துக் கொண்டு அவர்கள் மகிழ்ந்து கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நெல்லை ஜெபராஜ் ஐயா கேட்டுக்கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்.
அவர் சாப்பிட்டு முடித்து கை கழுவ எழும்பி போகும் பொழுது அதிலே ஒருவனுடைய முதுகிலே கை வைத்து விட்டு மெதுவா சொன்னாரா, தம்பி, எப்படி வேண்டுமென்றாலும் பேசிக்கொள், புத்தகம் எழுதப்படுகிறது என்பதை மறந்து விடாதே. எப்படி வேண்டுமென்றாலும் பேசிக்கொள், புத்தகம் எழுதப்படுகிறது என்பதை மறந்து விடாதே. பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி காத்துக் கொண்டார்கள் என்பதை கவனியுங்கள். நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லாட்டா ஒருவேளை நம்மளை பார்த்து பெருமை பிடிச்சவன்னு சொல்லலாம், இவனுக்கு கெப்பர் ஜாஸ்தின்னு சொல்லலாம், ரொம்ப அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லலாம். சொல்லிட்டு போட்டு எல்லாத்துக்கும் வாய் திறந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் இயேசு எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசினார், பேசக்கூடாததுக்கெல்லாம் மௌனமா இருந்தார். தேவ பிள்ளைகள் தம்முடைய வார்த்தைகளில் கவனமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் நம்மை நியாய தீர்ப்பிலே கொண்டு போய் நிறுத்திவிடக் கூடாது. நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் போயிட்டு இனி உள்ளவைகளை பேச எனக்கு நேரம் இல்லை. ஆகிலும் ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வருகையை யார் எதிர்பார்க்க கூடும்? லூக்கா 21:36 வாசிக்க கேட்போம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்புள்ளவர்களாய் விழித்திருங்கள் என்றார். கவனியுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. யார் ஒருவன் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஜெப ஜீவியத்தில் சரியாயிருக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு ஜெபிக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. பல சாக்கு போக்குகள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்க நேரம் இல்லை. கடைசி காலத்திலே ஜெபம் பண்ணாதவர்கள் பெருகுவார்கள் என்பது பரிசுத்தவான்களுடைய தீர்க்க தரிசனம். இந்த கடைசி நாட்களில் அப்படித்தான் இருக்கிறது. சபைக்கு வந்து ஒரு ஜெப கூட்டம் நடத்தி பாருங்கள். எல்லாம் 4 சோத்திரம் சொன்னாலும் செத்தவனுக்கு கையில வெத்தலை கொடுத்த மாதிரி தான் என்ன வரும்? சோத்திரம் வரும். பிரசங்கியார் மட்டும்தான் தொண்டை தண்ணி போக சாவாம சாவணும். கீழே இருக்கிறது எல்லாம் சொல்றேன், தப்பா நினைக்கப்படாது, லைவ்ல போகுது. ஆனாலும் சொல்றேன், பூதம் ஏறி இருந்தவன் எப்படி இருப்பான் அது மாதிரிதான் இருக்கும். வாயும் பிளக்காது, கையும் தட்டாது. இயேசு சொன்னது மாதிரி எல்லாரும் அல்ல. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பமாவது அல்லேலூயா வருதா பாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நான் தானே 1.5 மணிக்கூரா கத்திட்டு இருக்கேன். உங்க தொண்டையெல்லாம் சந்தோஷமா தானே இருக்கு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல ஆத்துமாவே சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆலயத்தில் நமக்கு ஜெபம் வர மாட்டேங்க. அவர் பழமொழி சொல்லுவாங்கல்ல, அறையில் ஆடாதவன் எங்க ஆட மாட்டான், அம்பலத்தில் ஆட மாட்டான். நம்முடைய வாழ்க்கை வீட்டுக்குள்ள ஜெபமா இருந்தா ஆலயத்துல வந்து நம்மளை யாரும் ஜெபின்னு குத்தாண்டா நமக்கு ஜெபம் தானா வரும். பானையில இருந்தா ஆப்பையில கட்டாயம் வரும். உள்ளத்துல ஜெப ஆவி இருந்தா வாயில கட்டாயம் வெளிப்படும். ஆமென். ஜெபம் இல்லாதவர்கள் பெருகுகிறார்கள். பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி போய்விடக் கூடாது. இன்றைக்கே ஜெப நேரங்களை கூட்டுங்கள். இன்றைக்கே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்கு ஆமென் சகல சூழ்நிலைகளையும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபத்தை தடுக்கிற காரியங்களை ஆமென் ஈவு இரக்கம் பார்க்காமல் தூக்கி எறியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. If you are wasting your time through social media, please come out of that. உன் நேரத்தை அது கொள்ளையடிக்கிறதா? வெளியே வா. உன்னால கையாள முடியாத ஒன்றை ஏன் வைத்திருக்கிறாய்? உன்னை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாய் மாற்றக்கூடிய உலகத்தின் காரியங்கள் எதற்கு உன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கிறாய்? இந்த ராத்திரி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினால் இயேசுவின் வருகையை எதிர்பார்க்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்.
பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் மாரநாதா 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, அப்படி என்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கோ அப்படி ஜெபம் குறைந்து போய்விட்டது. சமீபத்திலே ஒருவர் சொன்னார், நம்ம யாரும் மாரநாதா என்று ஜெபிக்கவே கூடாது. அவருடைய வெளிப்பாடு இல்லாத தன்மையை நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் தெளிவா சொல்றேன், அத்தனை பேரும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு காரியம் அதே வசனத்தில் இருக்கிறது, விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கிறவர்கள் மட்டும்தான் வஞ்சிக்கப்படாமல் இருப்பார்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படியானால் விழிப்புள்ள ஜீவியம் செய்வது எப்படி என்று கேட்டால் சிம்பிளான ஒரு கான்செப்டை சொல்லித் தருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் எந்த காரியத்தை சொன்னாலும் சரி, அதற்கு வேத வசன ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆதாரத்தை நீங்கள் கண்டால் அதனுடைய முன்பகுதி பின்பகுதி என்ன சொல்லுகிறது என்பதை படிக்க வேண்டும். அந்த வார்த்தை எதற்காக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை முன்னும் பின்னும் படித்து தெளிவடைந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் விழிப்புள்ளவர்களாய் தங்களை காத்துக் கொள்ளுகிறதற்கு தகுதியானவர்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை படியுங்கள். ஒரு மனிதன் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான ஒன்று வாசிக்க கேட்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபித்து வருகிறது என்பதை அறிந்து அத்தனை பேரும் சபை கூடி வருதலையும் சபையில் பங்களிப்புள்ளவர்களாய் இருப்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டியதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. சபையிலே நீங்கள் பார்வையாளராக இருக்கக்கூடாது. You should not be a visitor to the church. You must be a member of the church. சபையினுடைய ஆமென் பார்வையாளராக அல்ல, சபையினுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்கள் சபையிலே வைக்கப்பட்டவர்களா அல்லது சபையிலே நாட்டப்பட்டவர்களா கவனித்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு சபையே கிடையாது, உலகத்தில் உள்ளதெல்லாம் சபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க 2 மாசம், அங்க 2 மாசம், அடுத்த இடம் 1 மாசம். நீ ஊர் சுத்தி உண்ணாமல பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்ன வச்ச இடத்துல ஒழுங்கா உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்து கனி கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யம் போகிறதுக்கு வழியை பாருங்கள். கடைசியாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற ஒன்று அத்தனை பேருக்குள்ளும் நிறைவாயிருக்க வேண்டியது அவசியம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவி எப்படி துக்கப்படுவார் என்பது வேதத்தில் ஏராளம் சத்தியங்களினால் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அவைகளை இப்பொழுது நான் பேச எனக்கு நேரம் இல்லை. ஆகவே உங்களுக்கு நினைவுபடுத்தி விடுகிறேன். பரிசுத்த ஆவி துக்கப்படுகிறதற்கு ஏதுவாகவோ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி இல்லாமலேயோ நாம் வாழக்கூடாது. ஆவியில் நிறைந்து அனுபவத்தோடு வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இந்த ராத்திரி இயேசு வருகிற அந்த வருகையை எதிர்பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வருகிறதை எதிர்பார்க்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது வந்தால் அவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 60% கையை காணல. அல்லேலூயா. திரும்ப கேட்கிறேன், இயேசுவின் வருகையை எதிர்பார்க்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். ரைட். உங்க கரங்கள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இந்த செகண்ட் இயேசு வந்தா என்ன சேர்த்துக் கொள்வார், இப்ப நான் கேட்ட சத்தியத்தின்படி என்ன சேர்த்துக் கொள்வார் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லி முடிஞ்சா அல்லேலூயா.
உங்களை குற்றவாளிகளாக்குவதற்காக நான் இந்த ராத்திரி பிரசங்கிக்கவில்லை. தயவு கூர்ந்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் சத்தியத்தை வைராக்கியமாய் பிரசங்கிக்கிற ஒரு மனிதன். நான் உங்களை குற்றவாளியாக்குவதற்காக நான் இந்த ராத்திரி பிரசங்கிக்கவில்லை. நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து நாம் திருந்தி நம்மை தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவதற்காக தான் இந்த ராத்திரி பிரசங்கித்தேனே தவிர நீங்கள் குற்ற உணர்வோடு இவ்விடம் விட்டு போவதற்காக உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணவில்லை. ஒருவனையும் நியாயம் தீர்ப்பது என்னுடைய வேலை அல்ல. நீங்கள் பரலோகம் போவீர்களா பாதாளம் போவீர்களா என்று தீர்ப்பு எழுதும் வேலை என்னுடையது அல்ல. வேதத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாய் மனிதன் இருந்தால் பரலோகத்துக்கு வருவான் என்று சொல்லி வச்சிருக்கிறதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பது என் மேல் விழுந்ததான கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. உங்கள் அனைவரையும் கர்த்தர் என்னை நம்பி இந்த ராத்திரி இந்த மைதானத்துக்குள்ளே கொண்டு வந்தார். நீங்கள் ஒருவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போனால் அதற்கு முதல் குற்றவாளி நான். ஆகவே என் மேல் குற்றம் சுமராதிருப்பதற்கு கர்த்தருடைய வசனங்களில் சற்றேனும் மாற்றம் இல்லாமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறேன். இந்த ராத்திரி ஆகிலும் மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் மனம் திரும்புவீர்களா? இந்த ராத்திரி ஆகிலும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவீர்களா? இந்த ராத்திரி ஆகிலும் பரிசுத்தாவி பெறுவதற்கு விரும்புவீர்களா? இந்த ராத்திரி ஆகிலும் ஆண்டவர் விரும்பாத அசுத்தங்களை உங்களை விட்டு தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறதா? நீ மனம் திரும்பினால் உன் நண்பர்கள் சந்தோஷப்படுகிறார்களோ இல்லையோ, யார் சந்தோஷப்படுகிறார்களோ இல்லையோ, உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீ ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தால் உன் குடும்பம் சந்தோஷப்படுதோ இல்லையோ, மற்றவர்கள் சந்தோஷப்படுகிறார்களோ இல்லையோ, உனக்காக காத்து கொண்டிருக்கிற இயேசு சந்தோஷப்படுவார். இந்த ராத்திரி ரட்சண்ய நாள். இந்த ராத்திரி அனுக்கிரகத்தின் காலம். அடுத்த கன்வென்ஷன் வரைக்கும் இயேசுவின் வருகை தாமதிக்குமா நமக்கு தெரியாது. அடுத்த கன்வென்ஷன் வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போமா அதுவும் தெரியாது. அது எல்லாமே தேவ கிருபையை சார்ந்தது. நாம் உயிரோடு இருந்தால் அடுத்த வாய்ப்பு என்று சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளைய தினம் நம்முடையது அல்ல. ஒரு நாள் பிறப்பதை அறியாதிருக்கிறாயே. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கு முன் வாசல் கதவை தட்டுகிறார். இன்றைக்கு முன்னை அன்பு நிறைந்த இருதயத்தோடு அழைக்கிறார். இன்றைக்கு முன்னை ரட்சிப்பதற்கு தீவிரமாக கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்த, உன்னை பரலோக ராஜ்யத்தில் பங்குதாரியாய் மாற்ற அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார். இன்று உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பாயா? இன்று உன் வாழ்க்கையில் மாற்றம் அனுபவிக்க வேண்டிய இடங்களில் மாற்றம் அனுபவிக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயா? யாருக்காக உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய்? யாருக்காக பாவத்தின் கிரியைகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ சமாளிக்கிற யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்கு தெரியுமா? நீ யாருக்காக பயந்து சில காரியங்களை விடுவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்கு தெரியுமா? நரக பாதாளத்தில் போய் வேதனைப்படும் பொழுது ஐஸ்வர்யவானை போல் புலங்க போகிறாயா? சிந்திக்கிறாயா உன் ஜீவியத்தை? இத்தனை வருஷம் ஆண்டவரை ஆராதித்து, இத்தனை வருஷம் ஆலயங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து, இத்தனை வருஷம் பாடல்களை பாடி தேவ சபைக்கு வந்து போன ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ரட்சிக்கப்படாமல், குணப்படாமல், மனம் திரும்பாமல், ஞான ஸ்நானம் எடுக்காமல், பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வராமல் பரிதபிக்கப்பட்டவனாய் கைவிடப்பட்டால் அது எத்தனை பரிதாபமிக்க ஒன்றாயிருக்கும். இந்த இரவு உன்னை அழைக்கிறார் சகோதரா. இந்த ராத்திரி உன்னை அழைக்கிறார் சகோதரி. உன்னுடைய ரட்சிப்புக்காகவே இந்த கூட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. உன்னை சுத்திகரிப்பதற்காகவே இந்த கூட்டங்களை கர்த்தர் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை எழுப்புவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
உன்னுடைய விழுகைகளை பற்றி கவலைப்படாதே. இன்று உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. இன்றைக்கு உன் பாவ கிரியைகளை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. இன்றைக்கு உன்னிடத்தில் காணப்படுகிற தீமையானவற்றை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்மேல் அன்பா இருக்கிறார். உன்னை இந்த ராத்திரியிலும் அவர் குணமாக்குவதற்கு விரும்புகிறார். அவர்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று எரேமியாவை கொண்டு சொன்னவர் உங்கள் சீர்கேடுகளை இந்த ராத்திரி குணமாக்குவதற்கு ஆவல் உள்ளவராயிருக்கிறார். மனிதர்கள் உன்னை பற்றி என்ன குறை சொன்னால் உனக்கு என்ன? அவர்கள் யாரும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. மனிதர்கள் உன் சுபாவத்தை பற்றி என்ன பேசினால் உனக்கு என்ன? உன்னை நித்திய ஜீவனுக்கு அழைத்தவர் உன்னை கொண்டு போவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். மனிதனை பார்த்தல்ல. மனிதர்கள் என்ன இப்படி சொல்வார்கள், அப்படி சொல்லுவார்கள், தூக்கி தூர போடு. ஆண்டவர் இயேசுவை பற்றிக்கொள். ஆண்டவர் இயேசுவின் கரங்கள் இன்றைக்கு உனக்காக நீட்டப்படுகின்றன. இந்த ராத்திரி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பின்பாக ஓடி வருவாயா? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்பாயா? ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையை கூட அவர் இழக்கிறதற்கு விரும்பவில்லை. அத்தனை பேரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வெளிப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்கள் மேல் தங்கியிருப்பதாக.